ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRK ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா பாகிஸ்தானி தாபா சிக்கன் கறி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாகிஸ்தானி தாபா சிக்கன் கறியை வீட்லேயே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். இந்த டிஷ்ஷை ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். பாகிஸ்தானி தாபா சிக்கன் கறி செய்யறதுக்கு இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானி தாபா சிக்கன் கறி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனனும் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் கூடவே ஒரு ஸ்பூன் கீ அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் கீயும் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனணும். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்திட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும். அதெல்லாம் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், சிக்கனு எல்லாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதோட சேர்த்திட்டு தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட தக்காளி நல்லா இந்த மாதிரி குக் ஆயிடுச்சு. அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள் இதையும் சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மசாலையோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து இது கூட இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதை சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சாலும் அதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு. இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் யோகர்ட். இந்த டிஷ்ல நீங்கள் கர்ட் ஆட் பண்ணி செய்கிறத விட யோகர்ட் ஆட் பண்ணி செஞ்சிங்கனாக்கா இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யோகர்ட்டில் வந்துட்டு கர்டில் இருக்கிற விட ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருக்குது. டயட் ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் தயிருக்கு பதிலாக யோகர்ட்டை பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யோகர்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் பட்டரு அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சோன்னா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானி தாபா சிக்கன் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.